குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த கால வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பரிசுத்த வாரத்திலே பரிசுத்தமாக்குகிற காரியங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தம், ஜெபம், வேத வார்த்தைகள் மற்றும் இன்றைக்கும் நாம் ஒரு புதிய காரியத்தை தியானிப்போமாக. என்னோடு இணைந்து தியானித்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வாரத்திலே பரிசுத்தமாக்குகிற காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நான்காவதாக நம்மை பரிசுத்தமாக்குகிற மாபெரும் ஒரு வல்லமை உள்ளவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் பெயரே ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்கு உண்டோ அங்கே பரிசுத்தம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை 1 கொரிந்தியர் 6:11 நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆகவேதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் சாட்சிகளாய் இருப்போம் என்று அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கிறோம் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளே, மட்டுமல்ல, எசாயாவில் நாம் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆவியானவருக்கு ஒரு பெயர் உண்டு, சுட்டெரிப்பின் ஆவியானவர். எந்தெந்த பாவ வேர்கள், எந்தெந்த பாவத்தின் காரியங்களை விட முடியாமல், ஐயோ இது சங்கிலி போல் என்னை கட்டி இருக்கிறதே, இந்த மதுபானத்தை விட முடியல, இந்த சிகரெட்டை விட முடியல, இந்த உறவை விட முடியல, இந்த அசுத்தத்தை விட முடியல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுகிறேன் என்று புலம்புகிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது சுட்டெரிப்பின் ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி அந்த பாவத்தின் வேரையே சுட்டெரிக்கிறார். அதற்கு பிறகு ஒரு நாளும் அந்த பாவம் உங்களை மேற்கொள்ளவே முடியாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தில் நிரம்பி, ஆவியில் நிரம்பி, கர்த்தர் கொடுக்கிற அந்நிய பாஷைகளை நீங்கள் பேசும்போது உங்களுக்கு நீங்களே பக்தி விருத்தி அடைகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியில் நிரம்பி நீங்கள் ஜெபிக்க 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 உங்களுக்குள் இருக்கிற எல்லா மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் தானாகவே எரிந்து போகும். பிரியமானவர்களே, அதற்கு பதிலாக ஆவியின் கனிகளை தேவன் உங்களுக்குள்ளே உருவாக்குகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வாஞ்சையோடு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அது ஒரு குறிப்பிட்ட பெந்தைக்கோஸ்தேக்காரர்களுக்கு மட்டுமென்று வேதத்தில் ஒரு இடத்திலும் இல்லை. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னாரே. தாகத்தோடு நீங்கள் கேட்டால் தாகம் உள்ளவன் மேல் தன் அபிஷேகத்தை ஊற்றுகிற ஆண்டவர் உங்களை இப்பொழுதே நிரப்பி உங்களை பரிசுத்தமாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா?
பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனே, எங்களை விடுவிக்கிற தெய்வமே, எங்களை பரிசுத்தமாய் வாழ வைக்க உதவி செய்கிறவரே, நாங்களுமே துதிக்கிறோம். இந்த கால வேளையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறார்களோ, என்னையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்று கேட்கிறார்களோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அவர்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, உம்முடைய அக்கினி இறங்குவதாக, விடுதலையின் வல்லமை இறங்குவதாக, நுகங்கள் முறிக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பற்பல பாஷை அடையாளத்தோடு உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது நீ நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். வானம் திறக்கப்படுவதாக, பரலோகத்தில் அபிஷேகம் ஊற்றப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவர்களாய், எழுப்புதலின் வீரர்களாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அல்லேலூயா. நீ நிரப்புவதற்காய் நன்றி, நீ நிரப்பினதற்காய் நன்றி, அபிஷேகித்ததற்காய் கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் வாழ தொடர்ந்து உதவி செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து சத்தியத்தில் உடைய பிள்ளைகள் வளர கிருபை கொடுங்க. இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகளோடு உடைய கரம் இருந்து அவர்களையும் உடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.